கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் பாதிக்கப்பட்ட மலருக்கு நியாயம் கிடைக்கணும். குற்றவாளிங்க தண்டிக்கப்படணும். எங்களை விரட்டுறதுக்காக எல்லாம் செய்யறாங்க சார். எங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல சார். நீங்க இப்படி பேசாம இருந்தீங்கன்னா பெரிய போராட்டம் நடக்கும். அந்த 2 பொண்ணுங்களுக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்து அனுப்பிட்டு பிரச்சனையை முடிக்க சொல்லி பார்வதி மேடம் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. புரிஞ்சுதா? சார் இத கிழிச்சு போட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் அது கொடுங்க சார் ப்ளீஸ் சார். கிளம்புங்க கிளம்புங்க. மனசு நிறைய சாதிக்கணுங்கிற வெறியோட கனவோட இங்க வந்தோமே புள்ள. எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு வெறும் கையோட நெந்து போன நெஞ்சோட அனுப்புறாள்களே. நம்ம பாவம் இவளை சும்மாவே விடாது. விடுப்போவு நம்ம படிப்பை தானே இவங்களால புடுங்க முடியும். நம்ம திறமைய இவங்களால என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாமையா போயிடும் போ. வாப்புல போலாம். சும்மா ஆறுதலுக்கு பேசாத புள்ள. படிப்பு இல்லாம என்ன வாழ்க்கை அமைஞ்சிரும். மறுபடியும் அந்த காடு கரையில தானே திரிய போறோம். ஆடு மாடு தானே புள்ள மேய்க்க போறோம். அழாத பூவு அழாத. நமக்கு இந்த காலேஜே வேணாம் பூவு. படிப்பும் வேணாம், கபடி வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நம்ம மண்ணை மிதிச்சுட்டு நம்ம மண்ணோட தண்ணிய குடிச்சிட்டு அங்கேயே உசுரோடையாவது இருப்போம் பூவு. வா பூவு போயிடலாம். வா பூவு. நீ சொல்றது சரிதான் புள்ள. கஞ்சிக்கு செத்த வீட்டுல பிறந்துட்டு படிப்பு வேலைலாம் ஆசைப்படுறது தப்புதான் தப்புதான். இங்க இங்க எல்லாமே காசு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். 1000 சட்டம் வந்தாலும் மாறாது, 1000 தலைவன் வந்தாலும் மாறாது. நம்ம தான் மாத்திக்கணும். நம்ம தான் நம்மளை தேத்திக்கணும். நம்ம மண்ணிலேயே உழைச்சி அந்த மண்ணிலேயே புதைஞ்சு போகணுங்கிறது தான் நம்ம தலையில எழுதி இருக்கு. வாப்புல போலாம். நீ சொன்ன மாதிரி செத்தாலும் செத்தாலும் இவள்க கையால நம்ம சாவக்கூடாது. நம்ம மண்ணிலேயே செத்து போவோம். வாப்புல நான் மனசை தேத்திக்கிட்டேன். வா வாப்புல. என்ன கிளம்பலையா மேடம்னா? தீபி 2 பேரும் அழுது முடிச்சிட்டு தானே வெளியே வருவாளுங்க. வரட்டும் வரட்டும் புள்ள. பாப்புல போலாம். இனிமே
நம்ம காலேஜ்ல திருட்டு பயமே கிடையாது. 2 பெரிய திருடிங்கள வெளிய அனுப்பியாச்சு. ஸ்வீட் எடுத்துக்கோங்கடி. இந்தாங்க. ஏய் நில்ல. ரோகிணி, ஊருக்கு போகும்போது வெறும் கையோட போக வேண்டாம். இந்த ஸ்வீட் பாக்ஸ அவளுங்களுக்கு கொடுத்துரு. அவங்களுக்குலாம் அப்புறம் வாங்கி கொடுக்கணும். இந்தா. சீ போடி. வெச்சுக்கோன்னு கொடுத்தாலாம் வாங்கிக்க மாட்டாளுங்க. எங்கேயாவது வச்சுட்டு போனோம்னா திருடிட்டு போயிடுவாளுங்க. மாறி வா போலாம். வா. நீ ஸ்வீட் கூட எல்லாருக்கும். இந்தாங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க. என்னாச்சு பாலா? அது ஒன்றும் இல்லை டியூட். நம்ம மேனேஜ்மெண்ட்டையும் பிரின்ஸ்பாலையும் எதிர்த்து ஒரு சின்ன அஜிஸ்டேஷன் டியூட். பிரின்ஸ்பால் பயந்து போய் எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கிட்டாரு. அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் இந்த ட்ரீட்டு. என்ன சொல்ற? காலேஜில் ஏதாவது எலெக்ஷன் நடத்த போறீங்களா? இல்லை டியூட், செல்ஃபோன் திருடுனாங்களே அந்த பூங்கொடி மாறி அவங்கள டிஸ்மிஸ் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணோம். பிரின்ஸ்பாலும் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாரு. அதுக்கு தான் இந்த ட்ரீட். நீயும் கலந்துக்க டியூட். ஓ டியூட். ஒரு நிமிஷம். எல்லாம் கிளியர் ஆமா ஆயிடுச்சுல? சார், எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. என்ன சார் ஆச்சு? ஏன் அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப்டாக இருக்கு? அது ஒண்ணும் இல்ல ஜீவா, ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பெருசாயிடுச்சு. வேற வழி இல்லாம பூங்கொடியை மாறியையும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கேட்டாச்சு. பார்வதி பாட்டியை டிஸ்மிஸ் பண்ண சொல்லிட்டாங்க. சார் பாவம் சார் அந்த பொண்ணுங்க. அப்பாவிங்க சார். எந்த தப்பும் பண்ணாதவங்கள தண்டிச்சிட்டீங்களே சார். அவளுங்க எந்த தப்பும் பண்ணலையா? மலரோட போனை திருடி அவ வீடியோஸ ஸ்ப்ரெட் பண்ணி அவ சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீ சொன்னதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு எதை வச்சு சொல்ற? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா சொல்லு. அவங்க பண்ணலன்னு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சொல்லு. சும்மா ஃபேக்கா கூட சொல்லு. அந்த டைம்ல தான் அவங்க என் கூட டீ சாப்பிட்டாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்கன்னு அப்படி ஒரு ஃபேக் எவிடன்ஸ் யார்கிட்டயுமே கிடையாது. அவங்களே ப்ரூவ் பண்ண முடியாம தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஊரை பார்த்து கிளம்பிட்டாளுங்க. வேற வழி இல்ல ஜீவா, அவங்க சைட் சப்போர்ட்டா ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்ல. அவங்க பண்ணலன்னு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? சொல்லு. சும்மா ஃபேக்கா கூட சொல்லு. அந்த டைம்ல தான் அவங்க என் கூட டீ சாப்பிட்டாங்க, டிஃபன் சாப்பிட்டாங்கன்னு அப்படி ஒரு ஃபேக் எவிடன்ஸ் யார்கிட்டயுமே கிடையாது. அந்த மலர்புல ரூம்ல இருக்கிற பெட் மேலே பூங்கொடி போனை வச்சுட்டு வந்துட்டா சார். அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் நோட்ஸ் எடுக்க லைப்ரரி போயிட்டோம். மேம், மலரோட ஃபோன் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. இங்க கொடுங்க மேம்.
இந்தாங்க மேம். ஜீவா என்ன ஜீவா அது மொபைலை செக் பண்ணீங்க அப்புறம் எந்துவா எங்கேயோ ஓடுறீங்க என்னது சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். என்னாச்சு ஜீவா தப்பு பண்ணிட்டீங்க சார், நீங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய தப்பா பண்ணிட்டீங்க. என்ன சொல்றீங்க ஜீவா சார் இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நேரம் கிடையாது. முதல்ல ஊருக்கு போயிட்டு இருக்க பூங்குடி மாதிரி கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னம்மா வேணும்? அண்ணே கொடைக்கானலுக்கு பஸ் இருக்குமா? கொடைக்கானல் பஸ்ஸா? பஸ் கிளம்ப போதுமா, சீக்கிரம் போய் ஏறுங்க. ரொம்ப நன்றிண்ணே. டேய் பார்க்கிங் இங்கே இல்லைப்பா, அங்கே ஓரமாக போய் நிப்பாடுங்க. ஒரு நிமிஷம், இந்த பொண்ணு இங்க வந்தாளா பாத்தீங்களா? ஆமா தம்பி, இங்கே தான் இருக்காங்க. உள்ளே போய் பாருங்க, ஓ இருப்பாங்க. அப்படியா? இந்த பஸ்ஸா? ஆமாப்பா, இந்த பஸ் தான். ஒவ்வொரு பஸ்ஸா ஒவ்வொரு டிராவல்ஸா தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்க. அவ்வளோ அண்ணினா போயிட்டேன் நானா? சார் நாங்கள் என்ன படித்து பட்டம் வாங்கிட்டா சார் போகிறோம்? எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிட்டு போகிறதுக்கு திருட்டு பழிக்காக டிசியை கொடுத்து அனுப்புகிறாங்க. இதில் என்ன சார் சொல்லிட்டு போகிறது? போதும் சார், கிளம்புறோம் சார். உங்ககிட்ட சொல்லாமல் வந்துட்டோம், மன்னிச்சிருங்க. சரி வாங்க போலாம். எங்கே சார்? காலேஜுக்கு தான், நான் பாத்துக்கிறேன். முதல்ல கிளம்பி வாங்க. சார் எங்கள் 2 பேரும் தான் காலேஜ்லேருந்து விரட்டி விட்டாங்களே, அப்புறம் எப்படி சார் நாங்கள் மறுபடியும் உள்ளே வர முடியும்? நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். என் கூட வாங்க. வேண்டாம் சார், எங்களை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேலே அவமானப்படுறதுக்கு மனசில் தெம்பில்லை. வேணாம் சார், நாங்கள் எங்கள் ஊருக்கே போய் எங்கள் பொழப்ப பார்த்துக்குறோம். எங்களுக்கு படிப்பு வேணாம் சார். சொன்னா கேளுங்க, என் கூட காலேஜுக்கு வாங்க. எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன். ப்ளீஸ் சார், மறுபடி எங்களால் அசிங்கப்பட முடியாது. தயவு செஞ்சு எங்களை எங்கள் ஊருக்கு போக விடுங்க. இப்படி தோத்து அவமானப்பட்டு பயந்தாங்கொழி மாதிரி ஓடி ஒளியே தான் அவ்வளோ தூரத்துல இருந்து படிக்க வந்தீங்களா? அதுக்கு ஊர்லயே ஆடு மாடு மேய்ச்சி தெரிஞ்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் தோத்தாங்குழியாகவே இருந்துட்டு போகிறேன். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. வாப்புல நில்லு, சொன்னா கேளு. அடம் பிடிக்காம என் கூட வா. என் கூட வாங்க. விடுங்க சார். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இங்கே 2 பேர்த்த கொண்டு போட்டு போயிடும். ஜீவா நில்லு ஜீவா. டிஸ்மிஸ் பண்ண 2 பேரையும் நீ எதுக்கு மறுபடியும் உள்ளே கூட்டிகிட்டு வர?
நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தப்பே பண்ணாத 2 பேத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க. இவங்க தப்பு பண்ணலைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரமா இதில் இருக்குது. அதை பிரின்ஸ்பால்கிட்ட நிரூபிச்சுட்டு இவங்களோட டிஸ்மிஸ் ஆர்டரை கேன்சல் பண்ணி வாங்கிட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன். ஜீவா, திரும்பவும் இவங்களை அழைச்சிக்கிட்டு வந்து மறுபடியும் எதுக்கு பிரச்சனையை பெருசாக்குற? இந்த சின்ன பிரச்சனையை யாரோ ஊதி பெருசாக்கியிருக்காங்க. எனக்கு 5 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஓகே, கோ ஹெட். தேங்க்யூ சார். சார், மலரோட மொபைல் இருந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு வீடியோ அப்லோட் ஆன டைம் 8:35. சார், மலரோட மொபைல் இருந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு வீடியோ அப்லோட் ஆன டைம் 8:35. இங்கே பாருங்க. சார், இது நம்ம லைப்ரரியோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 8:12க்கு மாரியும் பூங்குடியும் என்ட்ரி ஆயிருக்காங்க. அவங்க 905 வரைக்கும் உள்ளே இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட டைமில் தான் அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. ஏன் அத லைப்ரரியில இருந்தே கூட அப்லோட் பண்ணிருக்கலாம்ல? தீபிகா, இதிலிருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. நீ லைப்ரரி பக்கமே போனதில்லைன்னு. நம்ம காலேஜ் லைப்ரரியில் மொபைல் ஃபோன் நாட் அலோட். சார், வேணும்னே யாரோ வீடியோ அப்லோட் பண்ணி பழி இவங்க மேலே தூக்கி போட்டிருக்காங்க. அப்பாவி பொண்ணுங்க சார், ஒன்றுமே தெரியாது. இவங்க கிராமத்துல இருந்து படிக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயம்லாம் இவங்களுக்கு தெரியாது சார். நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ரொம்ப நன்றி சார். அந்த நன்றியை ஜீவாவுக்கு சொல்லுங்க. எல்லாரும் உங்களை நம்பாம இருக்கும்போது உங்க மேல நம்பிக்கை வச்சு தேடி கண்டுபிடிச்சு நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணாரு பாருங்க. ஹி இஸ் ரியலி கிரேட். இருங்க, உங்க டிஸ்மிஸல் ஆர்டர் இப்பவே கேன்சல் பண்றேன். இந்தாம்மா. தேங்க்யூ சார். வாங்க போகலாம். சார் ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, இருக்கட்டும்மா.